திருமுருகனின் சிறப்புகளை மேன்மைகளை எடுத்துரைக்க வந்திருப்பது பத்மன். உங்களது விழிகளிலே ஆச்சரியம் விரியலாம். பத்மன் என்பது 2 பெயருக்கு பெயர் உண்டு. ஒருவன் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த அண்மையில் கூட கந்த சஷ்டி, அந்த சஷ்டி விரதம், அந்த திருவிழா நடந்து முடிந்ததே. அங்கே முருகனால் அழிக்கப்பட்ட என்று சொல்லக்கூடாது, அருளப்பட்ட என்றால் அழித்து தன்னோடு இணைத்துக் கொள்கிற அருளப்பட்ட சூரபத்மன். மற்றொருவர் தாமரையில் தோன்றிய, பதுமத்தில் தோன்றிய படைப்பு கடவுளாகிய பிரம்மனாகிய பதுமன். அந்த பெயரைத்தான் நான் சூடிக்கொண்டிருக்கிறேன். இந்த 2 பத்மன்களுமே முருகப்பெருமானால் தண்டிக்கப்பட்டவர்கள். என்ன காரணம் என்று பார்த்தால், தான் என்ற ஆணவத்தின் காரணமாக தண்டிக்கப்பட்டார்கள், பின்பு அருளவும் பட்டார்கள். அத்தகைய திருமுருகனின் திருப்புகழை அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இந்த பத்மன் என்று உரைக்க வந்திருக்கிறேன். முருகப்பெருமான் என்றதுமே அவரோடு தொடர்புடைய 2 விஷயங்கள் உடனே நமது நினைவுக்கு வரும். ஒன்று சஷ்டி, இன்னொன்று அறுபடை. இந்த 2மே 6 என்ற எண்ணோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அது வெறும் எண் மாத்திரமல்ல, அந்த 6 என்ற சொல்லு ஒரு உட்பொருள் வாய்ந்தது. 6 என்றால் வழி வழியாக வருவது, தொடர்ந்து வருவது எதுவோ அதுதான் 6. ஆக எதனால் சஷ்டி விரதம் இருக்கிறோம்? சஷ்டி என்ற சொல்லை பார்த்தால் 6வது திதி, அமாவாசைக்கு பிறகோ பௌர்ணமிக்கு பிறகோ இருக்கக்கூடிய 6வது திதிக்கு பெயர் சஷ்டி திதி, இல்லையா? அதே போல் அறுபடை என்பதும் 6 என்ற சொல்லோடு தொடர்புடையது. இந்த 6 என்ன என்று பார்த்தால் வழி வழியாக வருவது. சஷ்டி விரதம் எதற்கு இருக்கிறோம் என்று பார்த்தால் அதற்கு அழகாக சொல்வார்கள் பெரியோர்கள், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையாகிய கரு வளரும், வயிற்றிலே கரு வளரும் என்பதுதான். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று அது மருவிவிட்டது. அப்படிப்பட்ட பிள்ளை பேரை தரக்கூடியவன் முருகப்பெருமான். ஏன் பிள்ளை பேரை தருகிறான் என்று சொல்லும்போது, எப்படி தருகிறான் என்று சொல்லும்போது, வழி வழியாக நமது பரம்பரை வர வேண்டும் என்றால் அதற்கு பிள்ளை பேரு அவசியம். அந்த வழியை அடுத்ததாக நம்மை கொண்டு செல்லக்கூடிய, நமது பரம்பரைக்கு கொண்டு செல்லக்கூடிய திருவருளை புரிபவன் அந்த திருமுருகன். அதே போல் அறுபடை என்று சொல்லும் பொழுது அதற்கு 2 விதமான பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நமது துக்கங்களை அறுக்கின்ற படை. இன்னொரு விஷயம், நமக்கு ஆறுதலை தருகின்ற படை. ஆகையால் அது 6 படை. இவ்வாறாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆக்குபவனும் அவனே, அழிப்பவனும் அவனே. பிறவியை ஆக்குபவனும் அவனே, பிறவி தெளியை அறுத்தெறிந்து அழிப்பவனும் அவனே. பிறப்பை அறுக்கின்ற படையை, அதாவது படை என்றால் ஆயுதம், ஆயுதத்தை ஏந்தி இருப்பவன். ஆகையால் அதற்கு அறுபடை என்று பெயர். அவ்வாறு நமது பிறப்பை அறுப்பதன் மூலம் நமக்கு நிரந்தர ஆறுதலை தருவதால் அதற்கு அறுபடை என்றும் பெயர் எடுத்துக் கொள்ளலாம். இதைத்தான் மிக அழகாக சஷ்டிக நோக்க சரவணபவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் என்று தேவராய சுவாமிகள் அழகாக முடிந்திருக்கிறார். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், சிஸ்டருக்கு மட்டும்தான் உதவுவாரா, பிரதருக்கு உதவ மாட்டாரா? அவர் சிஸ்டருக்கு மட்டுமல்ல, பிரதர், மதர், ஃபாதர், சன், டாட்டர் எல்லாருக்கும் உதவுவார். இங்கே சிஸ்டர் என்ற சொல் அன்பர் என்ற பொருளை குறிக்கிறது. அன்பர் யார்? அவர் மீது பக்தி செலுத்துபவர்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அறவழியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய அன்பர்கள், அவர்களெல்லாம் அடியவர்கள். அந்த சிஸ்டர் என்ற வார்த்தைக்கு அடியவர் என்ற பொருள். அந்த அடியவருக்கு அருள் புரிபவன் நமது முருகப்பெருமான். துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலன என்ற சொல் நமது முருகப்பெருமானுக்கும் பொருந்தி வருகிறது. சிவமகாபுராணத்தின்படி முருகப்பெருமான் மிருகசீரிஷ மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதம், அதாவது மார்கழி மாதத்தில் வளர்பிறை சஷ்டியில் அவதரிக்கிறார். எப்பேற்பட்ட மாதம் இந்த மார்கழி மாதம் என்று பார்த்தால், பகவத்கீதையிலே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பெருமான் சொன்னார் அல்லவா? அத்தகைய பெருமை வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதம். அந்த மார்கழி மாதத்தில் தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி திருவிழா வருகிறது. அது மட்டுமல்ல, எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனம் விழாவும் வருகிறது. முருகப்பெருமான் என்று சொன்னாலே
அவருக்கு ஒரு பெயர் ஸ்கந்தன். அந்த ஸ்கந்தன் என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால் இணைப்பவன் என்று பொருள். முருகப்பெருமான் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியவன். எப்படி இணைக்கிறான் என்று பார்த்தால் நமதிலே 6 ஷண்மதங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஷண்மதங்களை இந்த சண்முகன் இணைக்கிறார். எப்படி அவன் சிவபெருமானுடைய மைந்தன் ஆகையால் சைவம், சக்தியின் மைந்தன் ஆகையால் சாக்தம், கணபதியினுடைய சகோதரன் ஆகையால் கானாபத்தியம், விஷ்ணுவனுடைய மருமகன் மருமான் ஆகையால் அவன் அங்கே வைஷ்ணவம், அதே போல் இந்திரனுடைய மாப்பிள்ளை என்று சொல்வதால் இந்திரம், அத்துடன் சூரியனுடைய அம்சமாகவும் அவன் விளங்குவதால் சௌரம் ஆகிய இந்த 6 மதங்களையும் தன்னுள்ளே அடக்கி இருப்பவன் திருக்குமரன். ஆகையால் அந்த கௌமாரத்திலே அனைத்து இந்த 6 மதங்களும் அடங்கியிருக்கிறது. இவ்வாறாக அனைத்தையும் இணைக்கக்கூடியவன் இந்த ஸ்கந்தன். அவன்தான் நமக்கு ஆக்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பேறு என்ற வரத்தை தந்திருவதிலே முதன்மையான கடவுளாக கடவுளுடைய வடிவமாக திகழ்பவன் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, ஆயுர்வேத மருத்துவத்தை கூறுகின்ற காஷ்யப சம்ஹிதை என்ற நூலிலே விஷக்கடி மருத்துவத்தில் இருந்து ஒருவரை காப்பாற்றுவதற்கு உகந்த திதி என்பது சஷ்டி திதி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக காத்தலையும் அவன் கூறுகிறான். அது மட்டுமல்ல, ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியில் தான் சூரபத்மனை அழித்து துஷ்டர்களை அழித்து தீமையை அழித்தான். ஆகைய அழித்தல் தொழிலும் செய்கிறான். அதே நேரத்தில் ஒன்றை பார்க்க வேண்டும். ஆக்கல் காத்தல் அழித்தல் மட்டுமல்ல, அதோடு சேர்த்து சூரபத்மனை அவனுடைய முந்தைய பாவச் செயல்களை எல்லாம் மறைத்து அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடன் இணைத்து கொண்டு தன்னை வணங்குபவர்களை எல்லாம் பத்மனையும் சூரபத்மனையும் வணங்கும்படியாக செய்தான் அல்லவா? ஆகையால் அருளலையும் செய்கிறான். ஆக இவ்விதம் 5 தொழில்களையும் முருகப்பெருமான் இயற்றுகிறான். 5 தொழில் என்றதுமே நமக்கு யாருடைய ஞாபகம் வரும்? ஐயன் சிவபெருமான் ஞாபகம் வரும். அவருக்கு அந்த 5 தொழிலை அவர் நிறைவேற்றுவதால் ஏற்றுவதால் அவருக்கு 5 முகம். அந்த முகங்களுடைய தத்துவம் என்ன என்று பார்த்தால், அந்த 5 முகங்களோடு 6வது முகமாகிய அதோமுகம் என்று சேர்த்து இருப்பவன் நமது முருகப்பெருமான், சண்முகப்பெருமான், ஆறுமுகப்பெருமான். சரி, சிவபெருமானுக்குரிய 5 முகங்கள் என்ன? அதிலே முதல் முகம் ஈசானம், மேல் நோக்கிய முகம். அதனுடைய தொழில் என்ன? ஆருளல். அது சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கிறது. அது ஆருளல். 2வது தத்புருஷம், கிழக்கு நோக்கிய முகம். அதனுடைய தொழில் மறைத்தல். கிழக்கு என்றால் சூரியன் உதிக்கிறது அல்லவா? தோன்றல் என்றல்லவா இருக்க வேண்டும். மறைத்தல் என்று இருக்கிறதே என்று நீங்கள் பார்த்தீர்களானால் அது மறைத்தல் தான், அஞ்ஞானத்தை மறைத்தல். ஆகையால் அந்த தத்புருஷம் என்ற கிழக்கு நோக்கிய முகம் அஞ்ஞானத்தை அகற்றுகிறது, நம்மிடம் மறைக்கிறது, இருளை அகற்றுகிறது, இருளை மறைக்கிறது. அடுத்ததாக அகோரம், அதனுடைய தொழில் அது பார்த்திருக்கின்ற முகம் தெற்கு, அதனுடைய தொழில் அழித்தல். அடுத்ததாக வாமதேவம், வடக்கு பார்த்த முகம், அதனுடைய தொழில் காத்தல், காப்பாற்றுதல். அடுத்ததாக சத்யோஜாதம், அது மேற்கு நோக்கிய முகம், அது படைத்தல். அந்த காலத்திலேதான் புதிய படைப்புகள் உருவாகும். ஆகையால் மேற்கு சூரியன் மறைகின்றோம் என்று சொல்கிறோம் அல்லவா? அங்கேதான் அந்த இடத்திலே படைத்தல் தொழில்களை புரிகிறார். இவ்வாறாக 5 முகங்கள் சிவபெருமானுக்கு இருக்கின்றன. இதோடு சேர்த்து அதோமுகம் என்று சொன்னால் கீழ்நோக்கிய முகம். அந்த கீழ்நோக்கிய முகம் எதை குறிக்கிறது என்றால் தன்னை உணர்தல், தன்னுள் லயித்தல் என்று 6 முகங்களை கொண்டவன் நமது நமது முருகப்பெருமான், சிவபெருமானின் மைந்தனாகிய முருகப்பெருமான். இந்த சஷ்டி அறுபடை என்பதை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது சூரசம்ஹாரம். சஷ்டி தினத்தில்தான் சூரனை வதம் செய்கிறார். அதற்கு அறுபடை அமைத்துக் கொள்கிறார், 6 படை வீடுகளை அமைத்துக் கொள்கிறார். அந்த 6 படை வீடுகள் என்பது எதை குறிக்கிறது? சூரபத்மனுடைய உருவகம் என்ன என்று பார்த்தால், சூரபத்மன் வேறு எங்கும் இல்லை, நமக்குள்ளேதான் இருக்கிறார், அனைவருக்குள்ளும் இருக்கிறார். அது 6 விதமான பகைவர்கள், தீமைகளின் உருவகம். என்ன என்று பார்த்தால், ஆணவம், கன்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்று 6 பகைவர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள். ஆணவம் என்று சொன்னால் தான் என்ற அகந்தை, கர்மம் என்று சொன்னால் நமது பிறவியிலே முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள், அத்தகைய பாவங்கள். குரோதம் என்று சொன்னால் கோபம், வெறுப்பு. லோபம் என்று சொன்னால் சுயநலம், பேராசை. மதம் என்று சொன்னால் வெறி, திமிர். மாச்சரியம் என்று சொன்னால் பொறாமை. இந்த குரோதம் முதல் மாச்சரியம் வரையான அந்த 4 தீய குணங்களையும் சேர்த்து மாயை என்று ஒற்றை சொல்லால் அடைப்பார்கள். இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 உருவகங்களாகத்தான் சூரபத்மனுடைய சகோதரர்களும் திகழ்கிறார்கள். மாயை என்று சொல்லக்கூடியவன் யார் என்று பார்த்தால், சிங்கமுகன், கஜமுகன் என்றெல்லாம் பல்வேறு முகங்களை காட்டுகின்ற ஒரு அரக்கன், அதுதான் மாயையுடைய உருவகம்.
அடுத்ததாக தாரகன் என்று சொல்லும்போது கர்ம வினையனுடைய உருவகம். அவனை கிரௌஞ்ச மலையிலே ஒளிந்து கொண்டிருப்பவன் என்று சொல்லுவார்கள். இல்லை, கிரௌஞ்ச மலையே அவனே தான். அந்த வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மலை என்று பெயர். அதாவது நமது பாவச் செயல்களும் கர்ம வினைகளும் வளர்ந்து கொண்டே மலைபோல் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அதை முருகப்பெருமானுடைய ஞானமாகிய வேல் தகர்த்தருகிறது என்பதை உருவகப்படுத்துவதற்காக தாரகனை மலையோடு ஒப்பிட்டு சொன்னார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியது இது இரண்டும் கடந்த பின்பு பார்த்தால் தான் என்ற அகந்தை, அதனுடைய உருவகம்தான் சூரபத்மன். மற்ற எல்லா தெய்வ வடிவங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், மற்ற இறை வடிவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஆலயங்கள், கோவில்கள், மந்திரங்கள் என்று மந்திரம் என்றெல்லாம் மந்திர் என்றெல்லாம் அழைக்கப்படும். ஆனால் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மட்டும்தான் அறுபடை வீடுகள் என்ற சிறப்பு பெயரை பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே சொன்னது போல் நமது பிறவித்தலையை அறுக்கின்ற படை நமக்கு ஆறுதலை தருகின்ற படையை வைத்திருப்பவன் முருகப்பெருமான் என்பதை குறிக்கிறது. இத்தகைய சிறப்பைத்தான் திருமுருகாற்றுப்படையிலே நமது நக்கீரர் இயற்றியிருக்கிறார். அதை சொல்வதற்காகத்தான் அந்த சங்க இலக்கியத்தையே அவர் எழுதினார். அதை எழுதியவர் யார் என்று பார்த்தால் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரன். இந்த மதுரைக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தால், அவர் மதுரையிலே வாழ்ந்தவர். பொற்றாமரை குளத்திலே தான் அவருக்கு ஞானத்தை தருகிறார் நமது சிவபெருமான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே என்று திருவிளையாடல் படத்திலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட நக்கீரனுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தார். அந்த மதுரை எப்பேற்பட்ட ஊர் என்று பார்த்தால் அதை டெம்பிள் சிட்டி என்று சொல்வார்கள். கும்பகோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் என்று பெயர் உண்டு. ஏனென்றால் அங்கே 2 நகரங்களிலும் கோவில்கள் நிறைய இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் அதனோடு ஒப்பிடும்போது மதுரையிலே குறைவான கோவில்கள் இருந்தாலும் அது கோவிலை மையமாக கொண்ட மாநகரம், கோவிலாகவே திகழ்கின்ற மாநகரம், சங்கம் வைத்து தமிழ் நமது தெய்வத்தமிழை வளர்த்த மாநகரம். அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்கள் நடைபெற்ற திருத்தலம். சிவபெருமானே அந்த முதல் சங்கத்தின் தலைமை புலவனாக விட்டிருந்தான் இறையனார் என்ற பெயரிலே. அதற்கு பிறகு சேந்தனாராக முருகப்பெருமானே அந்த அவையிலே அந்த சங்கத்திலே விட்டிருந்தார். தோரைக்கோமான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணரும் அந்த சங்கத்திலே ஒரு பாடலை பாடியிருக்கிறார் என்றெல்லாம் குறிப்புகள் நமக்கு தருகின்றன சங்க இலக்கியங்கள். அப்படிப்பட்ட மதுரை திருத்தலம் மீனாட்சி அம்மனின் அவதார திருத்தலம். அப்படிப்பட்ட மதுரையிலே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடான திருப்பரங்குன்றமும் நிறைவு படை வீடான 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையும் அமைந்துள்ளன. இந்த திருமுருகாற்றுப்படை என்றால் என்ன என்பத பொருளை முதலில் பார்ப்போம். திரு என்றால் மரியாதைக்குரியது என்று ஒரு பொருள், வளம், செல்வம் என்று ஒரு பொருள். முருகு என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. அழகு, இளமை, எழுச்சி, முரட்டுத்தனம், வலிமை, வேள்வி, இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. முருகனே தமிழ் தான். எவ்வாறு என்று பார்த்தால், முருகனுக்கு 12 கரங்கள், தமிழுக்கும் 12 உயிரெழுத்துகள். முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் 6, அதிலே வீற்றிருக்கக்கூடிய திகழ்கின்ற திருக்கண்கள் 12, இரண்டையும் சேர்த்தால் 18, மெய்யெழுத்துகள் 18. முருகப்பெருமானுடைய திருக்கையிலே அவர் ஏந்தி இருக்கக்கூடிய படை என்று சொல்லக்கூடிய ஆயுதம் வேல். ஆக ஆயுத எழுத்து 1. ஆக தமிழாகவே இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, தமிழ் என்ற அந்த சொல்லிலே தமிழுக்குரிய 3 இனங்கள் என்று சொல்வார்கள். மெல்லினம், இடையினம், வல்லினம் ஆகிய 3 இருக்கும். த வல்லினம், மீ இடையினம், ர என்று சொல்லும்போது இல் என்று சொல்லும்போது மெல்லினம். அதே போல்தான் முருகு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், சிறப்பம்சம் என்று பார்த்தால், முருகப்பெருமானுடைய இந்த முருகு என்ற சொல் ஏறு வரிசையில் அமைந்திருக்கும். மு மெல்லினம், ரு இடையினம், கு வல்லினம். இந்த முருகு என்ற பெயர் எவ்வாறு வந்தது, தமிழ் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்று பார்த்தால், அதிலே ஒரு தத்துவார்த்த உட்பொருள் அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தின் தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று பார்த்தால், சத்வம், முதலில் தமஸ், ரஜஸ், சத்வம் ஆகிய முக்குணங்கள். தமஸ் என்றால் என்ன என்று பார்த்தால், அறியாமை, மாயை என்று சொல்லக்கூடியதுதான் தமஸ், இருள். அது நம்மை மெலிகச் செய்யக்கூடியது. அந்த தமசினால், அறியாமையால் தான் நாம் பிறவியிலே சுற்றிக் கொண்டே இருக்கிறோம். ஆக மெலிகச் செய்யக்கூடியது மெல்லினம். அடுத்தது சார், அதற்கு சாரி சார், ஒன்றும் இல்லை, ஒரு சிறிய அறிவிப்பு. ஒன்றும் இல்லை, நம்மளது ஜூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் கட் ஆகிடும். திரும்பவும் எல்லாரும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷத்துல கட் ஆகும். கட் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் அதே இணைப்புல எல்லாரும் வந்துருங்க. அதுக்கு சொல்றதுக்கு தான் சார். நன்றி. நன்றி. ரைட், சரி. இடையினம் என்று சொல்லும் போது இடையிலே ஒருவர் வந்து விட்டார், பரவாயில்லை. அது நல்ல பயனுள்ள ஒரு தகவல் தான்.
ஆகையால் இந்த ஒரு 7-8 நிமிடங்களுக்கு பிறகு இந்த சொற்பொழிவு இடையில் தடைபெற்றாலும் அதே இணைப்பிலே மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள், மீண்டும் தொடருவோம். ஆக மெல்லினமாக இருக்கக்கூடியது தமஸ், அதுல வல்லினம் என்று சொல்லக்கூடியது கூ என்ற எழுத்து. அது என்ன என்று பார்த்தால் சத்தம். சத்தம் என்றால் உண்மை என்று பொருள். அந்த உண்மை எது? இறையாற்றல், உறுதிப்பாடு, நல்லறம், இவையெல்லாம் வல்லினமாக இருக்கிறது. ஆக மெல்லினமாக இருக்கக்கூடிய நாம் பிறவி சுழற்சியிலே சுற்றி கொண்டு இருக்கின்ற நாம் இறையோடு இணைய வேண்டும் என்றால், வல்லினத்தோடு இணைய வேண்டும் என்று சொன்னால், இடையிலே இருக்கக்கூடியது ஒரு இடையினம். அதற்கு ரஜஸ். ரஜஸ் என்றால் செயல்பாடு என்று பொருள். இங்கே எதை குறிக்கிறது என்றால் பக்தியாகிய செயல்பாடு. ஆக முருகன் என்ற சொல், முருகு என்ற சொல் நம்மை மெல்லினத்திலிருந்து வல்லினமாக பக்தியாக இடையினம் மூலம் உயர்த்தக்கூடியது என்பதை சொல்வதுதான் இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய அர்த்தம். ஆற்றுப்படை என்றால் வழிபடுத்துதல் என்று பொருள். ஆகையால் தான் பல்வேறு இலக்கியங்கள் ஆற்றுப்படை என்று அமைந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் முன்னோடியாக இருப்பது திருமுருகு ஆற்றுப்படை. இது ஆற்றுப்படை என்ற பொருளே நமது பிறவித்தலையை, நமது துயரத்தை அறுக்கின்ற படை என்பதாலும் ஆற்றுப்படை நமக்கு இகலோகத்திலே எல்லா விதமான வளங்களும், பரலோகத்திலே நமக்கு முத்தியும் தந்து ஆறுதல் அளிக்கின்ற படை என்பதாலும் அது ஆறுபடை. ஆக ஆறுபடை. இதை மிக அழகாக பாவுல் முந்துர நிற்கும் திருமுருகாற்றுப்படை மொழிந்தான் என்று நக்கீரரை சிவப்பிரகாச சுவாமிகள் வாழ்த்துகிறார், போற்றுகிறார். எவ்வாறு என்று பார்த்தால் சங்க இலக்கியங்களிலே மேல்கணக்கு நூல்கள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18. இந்த மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்லும் பொழுது அது 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டு முதலில் வருகிறது. அதில் முதலாவதாக வருவது திருமுருகாற்றுப்படை. அதனால் மட்டும் முதல் என்று சொல்லவில்லை. முதல்வனாகிய இறைவனை பற்றி பாடியிருக்கக்கூடிய இலக்கியம் சங்க இலக்கியங்களிலேயே இறைவனை போற்றி இறைவன் பெயரால் அமைந்த ஒரே ஒரு நூல் இலக்கியம் எது என்று பார்த்தால் அது திருமுருகாற்றுப்படை. புலவர்களுக்கெல்லாம் எப்படி இலக்கியம் படைக்க வேண்டும் என்ற முன்னோடியாக திகழ்வதாலும் இதற்கு புலவராற்றுப்படை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இது பக்தி இலக்கியங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்வது திருமுருகாற்றுப்படை. அது மட்டுமல்ல, பெரிய புராணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் முன்னடி எடுத்து கொடுத்ததும் இந்த திருமுருகாற்றுப்படைதான். எவ்வாறு சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் எவ்வாறு தொடங்குகிறது என்று பார்த்தால், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ் இருக்கும். ராமாயணம் எப்படி தொடங்குகிறது? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையானவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று தொடங்குகிறது. இந்த உலகம் என்று சொல்வது வெறும் பூமியை மாத்திரமல்ல, நிலப்பரப்பை மாத்திரமல்ல, அதில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களையும் குறிக்கிறது. இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் நமது சனாதன பண்பாடு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகில் அனைவருமே நலமாக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடியது. அங்க 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட இந்த பெரிய புராணத்துக்கும் இந்த கம்பராமாயணத்துக்கும் முன்னோடியாக, அதிலிருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறத்தாழ 2200 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்ட திருமுருகாற்றுப்படையிலே உலகம் என்ற சொல்லை கொண்டு நக்கீரர் தொடங்குகிறார். அது என்ன என்பதை அதனுடைய முதல் 6 அடிகள் சொல்கின்றன. உலகம் உவப்ப வளன் ஏர்பு திரிதரு, பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு, ஓ அறையுமைக்கும் சேன் விலங்கு அவிர் ஒளி, உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தால், செருணர் தைத்த செல்வுரல் தடக்கை, மருகில் கற்பின் வான் முதல் கணவன். என்ன தமிழ் பாருங்கள்! உலகம் உவப்ப, உலகமெல்லாம் மகிழ்ச்சி அடையுமாறு வலது பக்கமாக சுற்றி வருகின்றது. எதை? மேருமலையை சுற்றி வருகிறது. ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன். நமது முன்னோர்களுக்கு தெரியும், சூரியன் சுற்றுவதில்லை, பூமி உள்ளிட்ட கிரகங்கள் தான் சுற்றுகின்றன என்பதால் சூரிய பிரதட்சணக கிரக என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமியை சூரியன் சுற்றுவது போல் தோன்றுகிறது. ஆக அந்த உலக நியதிக்கு ஏற்ப மேருமலையை சுற்றி வருவதாக சொன்னார்கள். ஆக அந்த சூரியன் எவ்வாறு உலகமே உய்யுமாறு, உலகமே மகிழுமாறு சுற்றி வருகிறது அல்லவா, அது கடலிலிருந்து எழும்போது அந்த நீல நிற பின்னணியிலே அந்த பொன்னிறமான அந்த மஞ்சள் ஒளியை பரப்பிக்கொண்டு அந்த சூரியன் எழுவதை பார்த்தால் மதிமயங்காதவர்கள் மதிமயங்க மாட்டார்கள், மதி தெளிவு பெறுவார்கள், அப்படியே மகிழ்ச்சி அடைவார்கள். அதை போற்றி புகழாதவர்களே இருக்க முடியாது. அப்படி
அந்த சூரியன் எழுவதைப் போல நீல நிற மயிலின் மீது பொன்னிறமாகிய நமது முருகப்பெருமான் தோன்றுகிறான் என்பதைத்தான் மிக அழகாக சொல்கிறார். அவருடைய அந்த தேஜோமயம் எப்படி இருக்கிறது? ஓ அறையுமைக்கும் சேன் விலங்கு அவிர் ஒளி. ஓ அறையுமைக்கும் என்றால் இடைவிடாது புடியக்கூடியது, இடைவெளி இல்லாமல் அந்த ஞான ஒளி நம் மீது பாய்கிறது. சேன் விலங்கு எங்கேயோ இருக்கிறது, தள்ளி இருக்கிறது, ஆனால் அண்மையில் இருப்பதைப் போல அது பிரகாசம் காட்டுகிறது, சூரிய கோடி பிரகாசமாக விளங்குகிறது. அவிர் என்று சொன்னால் கிழித்தல் என்று பொருள். அந்த ஒளி எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருளை, அறியாமையை கிழித்து எறியக்கூடிய ஒளியாக வீசிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சிறப்பு என்ன? உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தால். உருணர் என்றால் உரியவர்கள். உரியவர்கள் யார்? அவர் மீது பக்தி செலுத்துபவர்கள் மட்டுமல்ல, அறநெறியில் நிற்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உரியவர்கள். அவர்களை தாங்குகின்ற மதன் என்றால் அழகு, அழகுடைய நோன் என்றால் வலிமை. அப்படி வலிமை பொருந்திய திருப்பாதங்களை கொண்டவர். மற்ற அடுத்த வரி என்ன? செருணர் தைத்த செல்குரல் தடக்கை. அவரது கை என்ன செய்கிறது? திருக்கரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், செருணர் என்று சொன்னால் யார் அறத்துக்கு பகைவர்களோ தீயவர்களோ அவர்களை அந்த இடியை போல, மேலே இருக்கக்கூடிய இடி அந்த மின்னல் மின்னும் பொழுது கீழே இருக்கக்கூடிய இலக்கை தாக்குகிறது அல்லவா? செருணர் தைத்த செல்குரல் தடக்கை என்று சொன்னால், செருணர் என்றால் பகைவர்கள். இங்கே பகைவர் என்று சொல்லுவது அறத்தின் பகைவர்கள் யாரெல்லாம் தீயவர்களோ அவர்களை இடிபோல் தாக்கக்கூடிய கை. இங்கே ஒரு நுட்பமான பொருளை பார்க்க வேண்டும். தீயவர்களை, அறத்தின் பகைவர்களை அவரது கை ஒரு கை பார்த்துவிடும். அதே நேரத்தில் அவருடைய திருப்பாதத்தை பக்தர்களாகிய நாம், உரியவர்களாகிய நாம் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். சரணாகதி தத்துவத்தை சொல்கிறார். ஆறாவது வரி என்ன சொல்கிறது? மருகில் கற்பின் வான் முதல் கணவன். மறு என்று சொன்னால் களங்கம், ஒரு குறையே இல்லாத, மருகில் கற்பை பொருந்திய, குறையில்லாத கற்புடைய. வாள் என்று சொன்னால் வாளை போல ஒளி வீசக்கூடிய, நுதல் என்று சொன்னால் நெற்றி, வாளை போல் ஒளி பொருந்திய அந்த நுதலை உடைய, நெற்றிகை உடைய தேவயானையின் கணவன் என்று முருகப்பெருமானை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இங்கே ஒரு இடத்தை பார்க்க வேண்டும். திருப்புறங்குன்றத்திலே முதல் படை வீடாக சொல்லி திருப்புறங்குன்றத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால், தெய்வானையின் திருமணம் நடந்த திருத்தலம். இங்கே 6 படை வீடுகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். முதலிலே திருப்பரங்குன்றம், இரண்டாவதாக திருச்சீர் அலைவா என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் 2வது படை வீடு, 3வது படை வீடு திரு ஆவினன்குடி என்று சொல்லப்படுகின்ற பழனி, 4வது படை வீடு திரு வேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை, 5வது படை வீடு திருத்தணி என்று பலரும் சொல்வார்கள். ஆனால் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே சொல்லி இருப்பது குன்றுதோறு ஆடல். எல்லா விதமான குன்றுகளும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய குன்று கோவில்கள் எல்லாம் 5வது படை வீடு, 6வது படை வீடு பழமுதிர் சோலை. இப்பொழுது அதனுடைய பொருள் என்ன என்பதை நுட்பமாக பார்ப்போம். திருப்பரங்குன்றத்தை ஏன் முதல் படை வீடாக வைத்தார்? திரு என்றால் மேன்மை பொருந்திய, சிறப்பு வாய்ந்த, வளம் பொருந்திய என்று பார்த்திருக்கிறோம். பரம் என்றால் மேலான. அந்த மேலான குன்றம், வளம் பொருந்திய, மரியாதைக்குரிய மேலான குன்றம். முருகப்பெருமான் யார்? மலைகளின் கடவுள். நமது தொல்காப்பிய இலக்கணத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? சேயோன் மேய மைவரை உலகமும் என்று. அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகிய குறிஞ்சிக்குரிய கடவுள். அது குறிஞ்சிக்குரிய கடவுள் மாத்திரமல்ல, பாருக்கே கடவுள். அதை பின்னால் பார்ப்போம். ஆக ஆனால் சிறப்பு பொருளாக அவன் மலைக்குரிய கடவுள். ஏன் மலைக்குரிய கடவுள்? மலையில் தான் ஆறு தோன்றுகிறது. ஆறு தோன்றி பாய்கின்ற இடங்களிலே சமவெளியாக ஆகின்றன. அங்கே மனித நாகரிகமும் மனித குலமும் தலைக்கிறது. அந்த மனித குலத்தை தழைக்கச் செய்கின்ற, நாகரிகத்தை, பண்பாட்டை வளரச் செய்கின்ற ஆறுக்கு எப்படி மலை உற்பத்தி ஸ்தானமோ அதே போல் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது அந்த முருகப்பெருமான், அந்த இறைவன் முருகப்பெருமான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் திருப்பரங்குன்றத்தை 1வது படை வீடாக வைத்திருக்கிறார் நக்கீரர். 2வது படை வீடு திருச்சீர் அலைவாய். நாம் பிறவி பெருங்கடலிலே அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மீண்டு சீர்மை வர வேண்டும் என்றால் அந்த திருவை, தெய்வத்தை நாம் தொழ வேண்டும் என்று சொல்வது திருச்சீர் அலைவாய் ஆகிய திருச்செந்தூர். அதை எவ்வாறு நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், 3வது திரு ஆவினன்குடியாக பழனி. முருகா, அந்த முக்தியாகிய பழத்தை தருபவன் நீ, அதற்குரிய ஞான பழமாக விளங்குபவன் நீ என்று முருகனை சரணடைய வேண்டும் என்று சொல்வதைத்தான் பழனி 3வது படை வீடு. முக்தி சாதாரணமாக கிடைத்து விடுமா? ஆக அதற்குத்தான் அடுத்ததாக வருகிறது திரு ஏரகம். அகம் என்று சொன்னால் உள்ளம். அந்த உள்ளத்தை ஏர் என்று சொன்னால் உட வேண்டும். அந்த உள்ளத்தை சீர்மைப்படுத்த வேண்டும், அதை உழுது சரி செய்ய வேண்டும், ஆன்மீக பயிர் விளைவிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் திரு ஏர் அகம்.
அதற்கு பிறகு அவ்வாறு ஆன்மீக பயிர் வளர்ந்தால் என்ன தோன்றும்? குன்றுதோர் ஆடல். இந்த இறைவன் ஒற்றை இறைவனாகிய அந்த பெருமான் தான் பல்வேறு உயிரினங்களிலும் ஜீவாத்மாவாக திகழ்கிறான் என்பதைத்தான் குன்று தோறு ஆடல் என்ற சொல் குறிக்கிறது. அதற்கு பிறகு நிறைவாக பழம் உதிர் சோலை. பழம் என்று சொன்னால் முக்தி. அது எவ்வாறு உதிர்கிறது? எல்லாவற்றிலும் இருக்கின்ற அந்த இறைவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறான் என்று நமக்குள்ளும் ஆராதித்து நல் அப்படி ஆராதித்தால் மட்டும் போதாது, நல் ஒழுக்கத்திலே அறவழியிலே நின்று வாழ்ந்தால் நமக்கு ஞானமாகிய முக்தியை தந்தருள்வான் முருகன் என்பதுதான் பழமுதிர்ச்சோலை குறிக்கிறது. சரி, இப்பொழுது முதலாவது படை வீடை பற்றி திருமுருகாற்றுப்படையில என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதை எப்படி தொடங்குகிறார்? தெய்வானை திருமணத்தோடு தொடங்குகிறார். ஒரு மங்களகரமான தொடக்கம். ஏன் அப்படி தொடங்குகிறார் என்று பார்த்தால், மங்களம் என்பதிலே இதில் என்ன விஷயம் இருக்கிறது என்று பார்த்தால், இந்த உலக வாழ்க்கை, உலக பந்தம், உயிரினங்களின் தோற்றம் எல்லாம் அது முக்கியமாக மனிதர்களின் தோற்றம் எவ்வாறு தொடங்குகிறது என்று பார்த்தால் திருமண பந்தத்திலே தொடங்குகிறது. அதற்கு நமது முன்னோர்கள் இல்லறம் என்று பெயர் வைத்தார்கள். நமது சனாதன தர்மத்திலே எல்லாமே அறம்தான். குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்றால் இல் அறம், அவ்வாறு இல்லாமல் தொடர்பு மேற்கொள்ள வேண்டும் என்றால் அது துற அறம். இல்லறம் எல்லாருக்கும் போதிக்கப்பட்டது, துறவரம் சில விதிவிலக்குகள். ஆக இல்லறம் அனைவருக்கும் உரியது. அந்த இல்லறம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தால் அதனுடைய உட்பொருள் என்ன என்று பார்த்தால் அல்லதை ஒழித்து நல்லதை செய்தல் தான் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் எது? அன்பும் அறனும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா திருவள்ளுவர். அதை போல அந்த அல்லதை ஒழித்து நல்லதை செய்ய வேண்டும் என்பதுதான் இல்லறம். அதை சொல்வதற்காகத்தான் முருகப்பெருமான் அல்லதாகிய சூரபத்மனாகிய நமது தீய எண்ணங்களை ஒழித்து நல்லதாகிய நமது தெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய இறைவனிடம் சேர்க்கக்கூடிய, இறைவன் தன்னோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய அந்த அருளை செய்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மங்களகரமான தொடக்கமாக அந்த திருப்புறங்கண்டத்தில் தொடங்குகிறார். அதிலே சூரசம்ஹாரம் எவ்வாறு நடக்கிறது என்பதை நக்கீரர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், பார் முதிர் பனிக்கடல் கடங்க உள்புக்கு சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேலே. பார் முதிர் என்று சொன்னால் பாறையாக, முதிர்ந்த என்று சொன்னால் ரொம்ப பழமை வாய்ந்த பாறை, அது கனமாக இறுகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பனிப்பாறைகள் சூழ்ந்த கடலுக்குள்ளே புகுந்து, சூர் என்று சொன்னால் சூரபத்மன் அவனை வேரோடு, தடிந்த என்று சொன்னால் தண்டித்த, அழித்த, அப்படிப்பட்ட சுடர் வீசுகின்ற, ஒளி வீசுகின்ற இலை போன்ற வடிவம் உடைய நெடுவேலை உடையவன் முருகப்பெருமான். அதன் மூலம்தான் சூரசம்ஹாரத்தை நிகழ்த்துகிறார். இங்கே ஏன் சுடர் இலை? அந்த இலை என்ற வார்த்தை எவ்வாறு வருகிறது? வேலை பார்த்தால் தெரியும். ஒரு இலை போல் இருக்கும், அடியிலே பருத்து இருக்கும், நுனியிலே கூர்மையாக இருக்கும். அதுதான் வேல். அந்த வேல் என்பது என்ன? வேல் என்பது ஞானத்தின் அடையாளம். ஆக நமது அறிவாகியது, ஞானமாகியது அடியிலே அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும். அது அறியாமையை கிழிக்கக்கூடிய கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இலையை இங்கே உதாரணமாக காட்டியிருக்கிறார். சுடர் இலை என்று சொல்லியிருக்கிறார் நக்கீரர். எவ்வாறு அந்த சூரபத்மனை வதம் செய்கிறார்? இருபேர் உருவின் ஒரு பேர் யாக்கை அறுவேறு வகையின் நஞ்சுவர மண்டி அவுணர் நல்வளம் அடங்க கவிழ் இனர் மா முதல் தடிந்த மருகில் கொற்றத்து எய்யா நெல்லிசை செவ்வேல் சேயை என்று சொல்கிறார். இரண்டு பெரிய உருவங்கள், ஒரு குதிரை போன்ற ஒரு முகமும் மனிதனைப் போல உருவமும், இரண்டு விதமான உருவங்களும் எடுத்து ஒரே உடலாக தோற்றமளித்தவனாம் அந்த சூரபத்மன். அவன் கடலுக்குள்ளே புகுந்து மாமரமாக மாறி இருக்கிறார். அவனை வேறு வகையின், ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கக்கூடிய ஆணவம் உள்ளிட்ட 6 வகை தீமைகளும் அழியுமாறு அதை அஞ்சும்படியாக அவனை அழித்து அந்த அரக்கர்களின் அந்த கொட்டம் இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் அடக்கியவன் முருகப்பெருமான். மா முதல் தடிந்த என்று சொன்னால் அந்த மாமரமாகிய நின்ற அந்த சூரபத்மனை அதை வேரோடு அறுத்தெறிந்தவர். அது குற்றம் குறையில்லாத மருகில் கொற்றம் என்று சொன்னால் குற்றம் குறையில்லாத வெற்றியை உடையவன். எய்யா நல்லிசை, அதன் மூலமாக இதுவரை யாருக்கும் கிடைக்காத ஒரு நல் இசை என்று சொன்னால் புகழ், பெரும் புகழை பெற்றவன் யார்? செவ்வேல் சேகை. கையிலே வைத்திருக்கக்கூடிய வேல் மட்டும் சிவப்பு இல்லை, அவனே சிவந்த நிறம் உடையவன். ஆகையால் அவன் சேய். சேய் என்றால் சிவந்த என்று பொருள் உண்டு. குழந்தை சிவப்பாக, எல்லா குழந்தையும் உதிரத்தோடு பிறப்பதால் சிகப்பாகத்தான் இருக்கும். ஆகையால் குழந்தைக்கு சே என்று பெயர் வந்தது. அவன் செக்கச் சிவந்தவன், ஆகையால் செய்யும். இப்படி சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை திருமுருகாற்று படை மட்டுமல்ல, பரிபாடலிலே பல பாடல்கள் அதை குறிப்பாக எடுத்துரைக்கின்றன. அதே போல் சிலப்பதிகாரத்திலும் முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை வதம் செய்ததும் தாரகனை வதம் செய்ததும் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. அதையெல்லாம் படித்து பார்க்க வேண்டும் நீங்கள். இவ்வாறாக திருப்பரங்குன்றத்திலே முதல் படை வீட்டிலே சொல்கிறார். இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரம் நடக்கிறது. அதை முதல் படை வீட்டிலேயே முடிந்து விட்டார் நக்கீரர். இரண்டாவது படை வீட்டிலே என்ன சொல்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன?
சூரனை அடித்த நோக்கம் என்ன? நம்மை பிறவி பெருங்கடலிலிருந்து காப்பாற்றுவதற்காக. அதை பற்றி சொல்கிறார் இந்த இரண்டாவது படை வீட்டிலே. என்ன சொல்கிறார், எப்படி சொல்கிறார் என்று பார்த்தால், முருகப்பெருமானுடைய திருமுருக தரிசனம் கிடைத்தால் போதும் நமக்கு பிறவித்தலை அருந்துபட்டு விடும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தருகிறார். அவருடைய முகம் 6 முகம் எப்படி இருக்கிறது என்பதை, மாயுருள் ஞாலம் மறுகின்றி விளங்க பல்கதிர் விரித்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஏர்த்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உகந்து வரம் கொடுத்தன்றே, ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வடா அந்தனர் வேள்வி ஒர்க்குமே, ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே, ஒரு முகம் செருணர் தேய்த்து செல்சமம் முறுக்கி கருவுகள் நெஞ்சமுடு களம்பேட்டன்றே, ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் சுப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே. என்ன தமிழ் பாருங்கள். முதல் முகம் என்ன செய்கிறது? மா இருள் ஞாலம் மறு இன்றி விளங்க. மா என்றால் பெரிய, இருள் என்றால் இந்த உலகம் இருள், அறியாமையாக இருள் சூழ்ந்திருக்கிறது. இந்த ஞாலம் என்றால் உலகம், இந்த உலகத்திலே அறியாமை தீமை விலக வேண்டும் என்பதற்காக பல கதிர்களை விரித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய ஒரு திருமுகம். ஆக அது ஆக்கல் என்ற தத்துவத்தை குறிக்கிறது. இரண்டாவது ஒரு முகம் ஆர்வலர் என்று சொன்னால் அவருடைய பக்தர்கள், அவர்கள் நல்ல வார்த்தை ஆர்வலர், இப்பொழுது சமூக ஆர்வலர் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதற்கு முன்னணி எடுத்துக் கொடுத்தது திருமுருகாற்றுப்படை. ஆர்வலர் என்றால் ஆர்வம் மிகுந்தவர், பக்தி மேலிட்டவர், தேசபக்தி மேலிட்டவர், சமூக பக்தி மேலிட்டவர்களை ஆர்வலர் என்று சொல்கிறோம். இது முருகப்பெருமான் மீது பக்தி மேலிட்டவர்கள், அறத்தின் மீது பக்தி மேலிட்டவர்கள். அவர்கள் எல்லாம் அமர்ந்து இனிது ஒழுகி அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு இனிமையாக பேசி காதலின் அவர் மீது மிகுந்த அன்பின் காரணமாக அவர்கள் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் கொடுக்கின்ற முகம் ஒரு முகம் அருளல். மூன்றாவது முகம் மந்திர விதியின் மரபுலி விழா. வேத மந்திரங்களிலே சொல்லக்கூடிய அந்த விதிப்படி, அந்த மரபில் இருந்து மீறாமல் அந்தணர்கள் நடத்துகின்ற வேள்வியை ஓர்க்குமே ஏற்றுக்கொண்டு பாதுகாக்கிறது, காத்தல். அடுத்ததாக ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. இதுவரை வேதத்திலும் மற்ற புராணங்களிலும் சொல்லப்பட்ட அந்த மெய்ப்பொருளை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா, என்ன படித்தாலும் தெரியாமல் இருக்கிறோம் அல்லவா. ஆக எஞ்சிய பொருள்களை, எஞ்சி நிற்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் நமக்கு விளக்கமாக ஏமுற நாடி என்று சொன்னால் பாதுகாப்பாக நாடி திங்கள் போல. ஏன் திங்கள்? திங்கள் என்றால் சந்திரன், சூரிய ஒளி கொஞ்சம் வம்மி மிகுந்தது. திங்களுக்கு மதி என்று பெயர். மதியை கூட்டுவது, குளிர்ந்த வெப்பத்தை, குளிர்ந்த கதிரை வீசக்கூடிய அந்த திங்கள். ஆகையால் மதி கொண்டு அந்த திசை விளக்குமே. திசை விளக்கும் என்று சொன்னால் எந்த வழியிலே நாம் போக வேண்டும் என்று நமக்கு திசையை விளக்கக்கூடியது. ஆக இருளை மறைக்கக்கூடிய செயலை இந்த முகம் செய்கிறது. அடுத்த முகம் சிறுனர் தேய்த்து செல்சமம் முறுக்கி. சிறுனர் என்றால் பகைவர்கள், அவர்களை தீமையை தீயவர்களை அழித்து கருவுகள் நெஞ்சமோடு, திடமான நெஞ்சமோடு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அது அதனுடைய வேலை அழித்தல். இறுதியாக ஒரு முகம் என்ன செய்கிறது? குறவர் மடமகள். மடமகள் என்று சொன்னால், மடமை என்று சொன்னால் இளமை என்று அர்த்தம். கொடி போல் சுப்பின், கொடி போன்ற இடையை உடைய அந்த வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு தத்துவம் வருகிறது. ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் வள்ளியை போன்றவர்கள், பரமாத்மாவாகிய முருகப்பெருமான் அவர் நம்மோடு அமர்ந்து விளையாடுகிறார், நம்மோடு இனிமையாக ஒன்று கலக்கிறார் என்று லயித்தல். லயித்தல் என்று சொன்னால் இணைதல். அந்த லயித்தல் என்ற விஷயத்தை, அதோமுகத்துக்குரிய அந்த தொழிலை இங்கே விளக்குகிறார். இவ்வாறாக ஆறுமுகத்தின் வேலைகளை பற்றி அழகாக சொல்லிவிட்டார். திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சீர் அலைவாயை பற்றி. மூன்றாவதாக வருவது திரு ஆவினன்குடி எனப்படுகின்ற பழனி. திரு என்றால் லட்சுமி, ஆ என்றால் காமதேனு, இனன் என்றால் சூரியன். இந்த மூவரும் முருகப்பெருமானை வழிபட்ட திருத்தலம் திரு ஆவினன்குடி என்ற பழனி. அது மட்டுமல்ல, அகத்தியர் வணங்கி தமிழ் இலக்கணத்தை இங்கே முருகப்பெருமானது கற்றதாக சில புராணங்கள் சொல்கின்றன. அருணகிரிநாதருக்கு ஜபமாலை தந்தருடைய திருத்தலமும் இதுதான். ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே என்று அருணகிரிநாதரே இதை கூறியிருக்கிறார். போகர்கள் உள்ளிட்ட சித்தர்கள் வாழ்ந்த தவபூமி. ஆகையால் நமக்கு இந்த பழனியை எவ்வாறு அறிமுகம் செய்கிறார் என்று பார்த்தால், முக்திக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள், முக்திக்கு நம்மை வழிநடத்தி இருக்கக்கூடிய முனிவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் பழனியிலே முருகப்பெருமானை பார்ப்பதற்காக, காண்பதற்காக செல்கிறார்கள் என்று அங்கே நமக்கு வடிவமைத்துக் கொடுக்கிறார் நக்கீரர். எவ்வாறு சொல்கிறார்? யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், கற்றோருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர், காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர், இடும்பை யாவதும் அறியா இயல்பினர், மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக. திருமுருகனுடைய கோவிலுக்கு முனிவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தால், யாவதும் கற்றோர், எல்லா
கற்றவற்றையும் படித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த கற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கூட அறியாத அறிவினை உடையவர்கள். கற்றோருக்கு இந்த மாதிரி கற்ற ஞானிகளுக்கெல்லாம் தலைமையாக, வரம்பாக, எல்லையாக இருக்கக்கூடிய, அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர்கள். காமம் என்று சொன்னால் விருப்பம், ஆசை, ஆசையை அறவே அழித்து அதோடு மட்டுமல்ல அந்த கூடிய சினத்தையும் தூக்கி எறிந்த மெய்க்காட்சி உடையவர்கள். இடும்பை யாவதும் இல்ல அறியா இயல்பினர். இடும்பை என்று சொன்னால் துன்பம். அவர்கள் பற்றறுத்தவர்கள் என்பதால் என்ற காரணத்தினால் உடல் மீதான பற்று, எல்லா விதமான பற்றையும் மறுத்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு துயரம், துன்பம் என்பதே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மேவர துணியில் காட்சி. இவர் எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற விருப்பு வெறுப்பற்ற அந்த விருப்பு வெறுப்போடு கூடிய குணம் இல்லாமல் நடுநிலையோடு சிந்திக்கின்ற மெய்க்காட்சி உடைய முனிவர்கள் முன்னால் செல்கிறார். அவர்களுக்கு பின்னால் யார் முருகப்பெருமானை காண்பதற்கு பழனியிலே செல்கிறார்கள் என்று பார்த்தால் 3 முக்கிய தேவர்கள், 3 முக்கிய கடவுளர்கள் செல்கிறார்கள். யார் அவர்கள்? கடுவடு ஒடுங்கிய தூம்புடை வாழ்கிட்டு கடல் என உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரல் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புள்ளனி நீள்கொடி செல்வனும் வெள்ளேறு வளம்பையின் உயரிய பலர் புகழ் திணிதோல் உமை அமர்ந்து விளங்கிய இமையா முக்கன் மூகையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் 110 அடுக்கிய நாட்டத்து 100 வேள்வி முற்றிய வென்றுகடு கொற்றத்து ஈர்2 ஏந்திய மறுப்பின் எழில்நடை தாழ் வரும் தடக்கை உயர்த்த யானை எருத்தம் ஏந்திய திருக்கிளர் செல்வனம். யார் இவர்கள் 3 பேர் என்று பார்த்தால், கடுவடு ஒடுங்கிய தூம்புடை வாழ்கேற்று, கடுகின்றால் விஷம், விஷத்தை அடக்கி வைத்திருக்கிற பையோடு அதை வெளியேற்றுகின்ற ஒரு துளையையும் வைத்துக் கொண்டு, வாழ் என்று சொன்னால் வெண்மையான எயிறு என்று சொன்னால் பல், வெண்மையான பற்களையும் உடைய மூச்சுக்காற்று அனல் என உயிர்க்கும், தீயை போல உயிர்க்கும் என்று சொன்னால் அதோட மூச்சுக்காற்றானது தீயை போல இருக்கக்கூடியது. எது? அஞ்சுவரு கடுந்திரல், பார்த்தாலே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. எது? பாம்பு. அப்படி பாம்பை பார்த்தாலே படப்புடைக்கும், அதை கொன்று விடுமாறு அதை அடித்து உதைக்குகின்ற பல்வரி கொடுஞ்சிறை என்று சொன்னால் பல்வேறு வரிகளை உள்ள சிறை என்று சொன்னால் சிறகு, குடும் என்று சொன்னால் வளைந்த சிறகுகளுடைய புல். புல் என்றால் பறவை. இந்த புல் கிருடப்பறவை. அந்த கிருடப்பறவையை தனது கையிலே ஒரு கொடியாக உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்ற செல்வன் யார்? திருமால். திருமால் வருகிறார். வேறு யார் வருகிறார்? வெள்ளேறு வலம்பையின் உயரிய பலர்புகள் திணிதோல். வெள்ளேறு என்று சொன்னால் வெள்ளை காளை மாடு. அந்த காளை மாட்டை கொடியாக ஏந்தி இருக்கக்கூடியவர். பலர் புகழ் திணிதோல், பலரும் புகழ்ந்து பேசக்கூடிய திண்மையான தோலை படைத்தவர். ஆண்மைக்கு இலக்கணமாக திகழக்கூடிய சிவபெருமான். அடுத்த வரியிலே அருமையாக சொல்கிறார், உமை அமர்ந்து விளங்கும் இமையா முக்கள். ஒரு சிறந்த ஆண்மகன் எப்படி இருப்பார்? பெண்மைக்கு செறிவாதி தருவார். அதனால் தான் உமை அமர்ந்து விளங்கும். சிவனுக்கு பாதி 33% என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் மகளிருக்கு. ஆனால் மகளிருக்கு செறிவாதி குறித்து சக்தியை தன்னோடு இணைத்துக் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தவர் சிவபெருமான். அவர் இமையா முக்கண், இமைக்காத 3 கண்களை உடையவர். அந்த கண் எப்படிப்பட்ட சிறப்புடையது? நெற்றிக்கண், 3வது கண் என்ன என்பதை புறநானூற்றிலே மருதன் இளநாகனார் என்ற புலவர் பாண்டியன் நன்மாரனை புகழ்ந்து பேசும்போது, கரை விடற்று கண்ணல் காமர் சென்னி பிறை முதல் விளங்கும் உருகன் போல வேந்து மேம்பட்ட பூந்தார் மாறன் என்று சொன்னால் பாண்டியன் என்று புகழ்கிறார். கரை மிடற்று கண்ணல், அந்த ஆழகால விஷத்தை குடித்ததன் காரணமாக, மிடறு என்று சொன்னால் தொண்டை, தொண்டையிலே கரை பிடித்த அண்ணல் என்று சொன்னால் தியாகராஜன், நமக்காக நமது உயிரினங்களை காப்பதற்காக உண்மையிலேயே தான் விஷத்தை குடித்து நம்மை காத்தவர், நமக்காக மறித்து மீண்டும் உயிர்த்தவர் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட கரை மிடற்று கண்ணல் காமர் என்று சொன்னால் அழகிய சென்னி என்று சொன்னால் தலை. அதிலே அந்த தலை மீது பிறை, சந்திர பிறை இருக்கிறது அல்லவா. நுதல் என்று சொன்னால் நெற்றி, சந்திரசேகரனாக இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண் போல, நெற்றிக்கண் போல எவ்வாறு சிறந்து விளங்குகிறதோ அந்த நெற்றிக்கண் போல, அதே போல மற்ற புலவர்கள்லாம் வெறும் கண்கள் என்றால் நீ அந்த நெற்றிக்கண்ணை போல மேம்பட்டு விளங்குகிறாய் என்று புகழ்கிறார். திரும்ப நாம் திருமுருகாற்றுக்கு படைக்கு வருவோம். அந்த சிவபெருமான் எப்பேற்பட்டவர் என்று பார்த்தால், மூஎயில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும். மூஎயில் என்று சொன்னால் 3 கோட்டைகள். என்ன 3 கோட்டைகள்? ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய திரிபுராதிகள் தான் திரிபுரம் என்று உருவகப்படுத்தப்படுகின்றன. அந்த 3ஐயும் எரித்தவர் அந்த சிவபெருமான். அவருடைய வழியிலே தான் முருகப்பெருமானும் அந்த 6 விதமான தீமைகளை ஒழிக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் வருகிறார். அடுத்ததாக யார் வருகிறார்? 110 அடுக்கிய நாட்டத்து, 100 × 10 = 1000. நாட்டம் என்று சொன்னால் கண்கள். 1000 கண்களை உடையவன், 100 வேள்வி முற்றிய
100க்கும் மேற்பட்ட வேள்விகளை செய்து எதிரிகளை வென்று கடு கொற்றத்து, வேள்வி முற்றிய வென்று கடு கொற்றத்து என்று சொன்னால் எதிரிகளை வென்று அதற்கான ராஜசூயம் உள்ளிட்ட யாகங்களை வேள்விகளை செய்தவன் யார்? ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின். இந்த ஈர் 2 என்று சொன்னால் 4, மறுப்பு என்று சொன்னால் தந்தம். மற்ற யானைகளுக்கெல்லாம் 2 தந்தங்கள் என்றால் அந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை யானைக்கு 4 தந்தங்கள் இருக்கின்றன. அது ஏந்திய மறுப்பு எழில் நடை, யானையின் நடையா மிக அழகாக இருக்கும் எழில் நடை, தாழ் பெரும் தடக்கை, அவருடைய துதிக்கையானது பூமியை முடிக்க தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த யானை உயர்த்த யானை என்று சொல்லும் போது உயரமான யானை என்ற ஒரு பொருளும் உண்டு. முனிவர்களாலும் புலவர்களாலும் உயர்த்தி பாடப்பட்ட போற்றப்பட்ட பெருமை வாய்ந்த ஐராவதத்தின் மீது எருத்தம் என்று சொன்னால் வாகனம். எருத்தம் ஏந்திய திருக்கிளர் செல்வன் யார்? இந்திரன். இந்த திருமால், சிவபெருமான், இந்திரனாகிய மூவரும் இதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால் அடுத்த வரியிலே சொல்கிறார், தாமரை பயந்த தாவில் ஊழி நான்மக ஒருவர் சுட்டி காண வர. தாமரை பயந்த என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்களா, பத்மமாகிய தாமரையின் மீது யார் உருவானார்? மகாவிஷ்ணுடைய நாபிக்கமலமாகிய தாமரையில் பிரம்மா உருவானார். அவருக்கு 4 முகம். தாவில் ஊழி, அவருக்கு குறையற்ற ஊழி, இந்த ஊழி காலம் முடிக்க உயிரோடு இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் என்ன செய்தார்? ஆணவத்தின் காரணமாக சிவபெருமானை காண சென்ற போது முருகப்பெருமானை மதிக்காமல் தான் என்ற அகந்தை காரணமாக இவன் சிறுவன் தானே என்று சொல்லிவிட்டார், என்று கடந்து செல்கிறார். இறைவன் இங்கும் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? ஆகையால் நிறுத்தி கேட்கிறார், யார் என்று அந்த முருகப்பெருமான் கேட்கும் போது நான் படைப்பு கடவுள் என்று சொல்கிறார். எதை வைத்து படைக்கிறாய்? பிரணவத்தின் அடிப்படையில். பிரணவம் என்றால் என்ன? தெரியவில்லை, முழிக்கிறார். ஏன்? ஆணவம் கண்ணை மறைக்கிறது. அனைத்தும் அறிந்தவர் தான், ஆனால் ஆணவம் கண்ணை மறைத்ததன் காரணமாக அவரால் சொல்ல இயலவில்லை. ஆகையால் சிறையில் அடைத்து விட்டார். அதை போலுதான் நாம் ஆணவத்தின் காரணமாக, நான் என்ற அகந்தையின் காரணமாக இந்த பிறவி சுழலிலே, பிறவியாகிய சாகரத்திலே அடைபட்டு கிடக்கிறோம். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அந்த 3 தேவர்கள் எவ்வாறு முருகப்பெருமானை கண்டு பிரம்மனை விடுவிக்க வேண்டும் என்று வந்தார்களோ அதே போல் நம்மை விடுவிப்பதற்கும் முருகப்பெருமான் காட்சி தருகிறான். எங்கே? சுவாமி மலையில். அதனுடைய பேர் என்ன? திரு ஏர் அகம். முக்தி எவ்வாறு கிடைக்கும்? சாதாரணமாக கிடைக்குமா? திரு ஏர் அகம். அகம் என்று சொன்னால் உள்ளம், ஏர் என்று சொன்னால் உழுதல். அதை உழுது ஆன்மீக பயிற்சி. அந்த ஏர் என்பது இங்கு எவ்வாறு, யார் உழுவதற்கு துணை புரிகிறார்கள்? அந்த ஏர் என்ற கருவி என்ன என்று பார்த்தால் குரு உபதேசம். திருவை அடைவதற்கு, நமது உள்ளத்தை உழுவதற்கு ஏறாக இருக்கக்கூடியது குருவினுடைய உபதேசம். அந்த தத்துவத்தை சுவாமி மலை சொல்கிறது. அங்கே தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் இருக்கிறார். எனப்பா, நீ பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டாயே, பிரணவத்தின் பொருள் கேட்டு உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் என்ன சொல்கிறார்? பிரணவத்தின் பொருளை நான் சொல்கிறேன், ஆனால் அதை கேட்கும் முறைப்படி கேள் என்று சொல்கிறார். உண்மையை உணர்ந்து கொண்ட பிரணவத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எந்தவித ஆணவமும் இன்றி மைந்தனிடம் உட்கார்ந்து ஸ்ரீடனை போல் அமர்ந்து அவரிடம் உபதேசம் பெறுகிறார். இது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. குரு என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. வயது வித்தியாசம் பார்க்கக்கூடாது, அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்கக்கூடாது. குரு என்றால் மரியாதைக்கு உரியவர் என்ற நுட்பமான பொருளை இங்கே சொல்கிறார் நக்கீரர். அது வேதத்தை உரைத்த அப்பனுக்கே மகன் வேதத்தை உரைத்த சிறப்புடையது என்று என்பதன் காரணமாக இந்த 4வது படைவீடு ஆகிய திருவேரகத்திலே குறிப்பாக வேதங்களை முக்காலும் ஓதுகின்ற அந்தணர்களை பற்றி சொல்கிறார். அவர்கள் யார்? 2 எய்திய இயல்பினின் வடாது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்கொடி 64 இரட்டி இளமை நல் யாண்டு 6 கடுப்பிய அரண் நவில் கொள்கை 3 வகை குறித்த முத்திய செல்வத்து 2 பிறப்பாளர் பொழுது அறிந்து நுவல 9 கொண்ட 3 புரி முஞ்ஞான் புலரா காலகம் புலர உடியி உச்சி குப்பிய கையினர் தற்பு கண்டு 6 எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாகிகள் மருங்கில் நவில பாடி விரை உரு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உரைதலும் உரியன். இவையெல்லாம் சத்தியமா தமிழ் தான். ஆனா நமக்கு வழக்கறிந்து நாம் பேசாத காரணத்தினால், படித்து பார்க்காத காரணத்தினால் இது காதிலே உரிகிறது, ஏதோ புரிகிறது, ஆனால் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. ஆகையால் விளக்கி சொல்கிறேன். படித்த பல பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்கிறது. ஆகையால் விளக்கி சொல்கிறேன். 2 எய்திய 2 6 என்ன 6 என்று பார்த்தால், அந்த காலத்திலே அந்தணர்கள் ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், வேள்வி செய்தல் வேள்வியை செய்ய வைத்தல், அதோடு கூட ஏற்றல் தானம் ஏற்றல், பிறருக்கு தானம் கொடுத்தல், ஏற்றல் கொடுத்தல் ஈதல் ஆகிய 6 கடமைகளையும்
இயல்பினும் வளாது என்று சொன்னால் தன்னுடைய அந்த தன்மையிலிருந்து சிறிதும் பிசகாமல் கடைபிடித்தவர்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் இருவர் சுட்டிய பல்வேறு துன்குடி. அந்த தாய் வழியிலும் தந்தை வழியிலும் மிகச்சிறந்தவர்கள் என்று உலகம் போற்றக்கூடிய தொன்மையான குடியை வாழ்ந்தவர்கள். தொல்குடியினர், தமிழ்நாட்டிலே வாழ்ந்த தொல்குடியினர். அறுநான்கு இரட்டி இளமை நல்யாண்டு ஆறினில் கழிப்பிய. 6 4 எவ்வளவு? 24. இரட்டி என்று சொன்னால் டபுள் என்னது? 48. அந்த காலத்திலே 48 ஆண்டுகளை 6 கழிப்பு. 6 என்றால் ஒரு ஒடுக்க நெறி. என்ன ஒடுக்க நெறி? பிரம்மச்சரியத்தை காத்து அந்த இளமை முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்து அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகும் அப்பொழுதும் சரி பிறகும் சரி அறநவில் கொள்கை அறக்கோட்பாட்டுகளை எடுத்துரைத்து அதையே கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் அந்த அந்தணர்கள். அவர்கள் 3 வகை குறித்த முத்திய செல்வத்து என்று சொன்னால் ஆகவனியம், தக்கினாக்கினியம், கார்கபத்தியம் என்று சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லக்கூடிய 3 வகையான வேள்விகளை செய்து அதன் மூலம் ஞானமாகிய செல்வத்தை பெற்றவர்கள். அவர்கள் இருபிறப்பாளர்கள். எவ்வாறு இருபிறப்பாளர்கள் என்று சொன்னால், சாதாரணமாக மண்ணிலே பிறக்கும் போது ஒரு பிறப்பு, அதற்கு பிறகு வேதத்தை படிக்க வேண்டும் என்பதற்கான தகுதியை பெற்றுக்கொண்டு அதற்காக உபநயனம் என்ற பூணலை அணிந்து கொண்டு பிறகு வேதத்தை படிப்பதற்காக ஒரு பிறப்பு எடுக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இருபிறப்பாளர்கள். அவர்கள் பொழுது அறிந்து நுகல. அவர்கள் பஞ்சாங்கம் பார்த்து இது நல்ல நேரம் என்று பார்க்கக்கூடிய கணிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன அணிந்திருப்பார்கள்? 9 கொண்ட 3 புரி நுண்ணான். 9 3 3ஆக புரி என்றால் ஒரு கட்டு 3 3ஆக 9 நூல் இருக்கக்கூடிய பூநூலை அணிந்திருப்பார்கள். அவர்கள் புலரா காழகம் புலர ஒடுகி. காழகம் என்றால் வேட்டி உள்ளிட்ட துணிகள். ஆற்றிலே குளித்து அந்த ஈரத்துணி காயாமல் தன் உடலிலேயே பொறுத்து கொண்டு உச்சி கூப்பிய கிணறு உச்சி மேலே கையை வைத்துக் கொண்டு அரகரா சிவசிவா என்று தற்புகழ்ந்து இறைவனை புகழ்ந்து கொண்டு 6 எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி. அருமையான மறையிலே வேதத்திலே சொல்ல இருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்னால் சுதி என்று வடமொழியிலே சொல்வார்கள். கேள்வி கேட்டு 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 வளர்த்தால் தமிழிலே தூய தமிழிலே வேதத்துக்கு கேள்வி என்று பெயர். மறை என்று சொன்னால் ரகசியமான உட்புகளை உரைப்பதால் அதற்கு மறை என்றும் பெயர் உண்டு. அதை மிக அழகாக அருமறை கேள்வி என்று சொல்லியிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய 6 எழுத்தாகிய சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சிக்கொண்டு விரை உரு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து என்று சொன்னால் மகரந்த தாள்களோடு நறுமணம் வீசக்கூடிய அந்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து உன்னை அந்த அந்தணர்கள் வழிபடக்கூடிய திருவேரகத்திலும் உரையக்கூடியவன் குடியிருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்று சொல்கிறார். அப்ப சரி, அப்படியானால் வேதியர்களுக்கு மட்டும்தான் ஒரு குலத்துக்கு மட்டும்தான் முருகப்பெருமான் உரியவனா என்று கேட்டால் அவ்வாறு இல்லை. அவன் அனைவருக்கும் உரியவன். வேதத்தின் உட்பொருள் என்ன? சர்வம் கல்விதம் பிரம்மம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே இறைவன் தான், பிரம்மம் தான் என்று சொல்கிறது. ஆகையால் அந்தணர்களுக்கு வேதம் ஓதுகின்ற வேதியர்களுக்கு உரிய அந்த முருகப்பெருமான் வேட்டை தொழில் நடத்துகின்ற வேடுவர்களுக்கும் உரியவன் என்பதை மிக அழகாக அடுத்ததாக சொல்கிறார். 5வது படைவீடாகிய குன்று தோறு ஆடல். ஆகிய இந்த குன்று என்று சொல்வது இங்கு வேடரை உருவகப்படுத்தி அனைத்து விதமான உயிரினங்கள் என்பதை சொல்கிறார். எவ்வாறு சொல்கிறார்? கொடுந்தொழில் வல்வீர் வழகிய காணவர் நீடமை விளைந்த தேக்கல் தேரல் குன்றகச் சிறுகொடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டகச் சிறுவரை குறவை அயர குன்றுதோறு ஆடலும் நின்றுகதன் பண்பே. கொடுந்தொழில், கொடுமையான தொழில், வன்மையான வில்லை ஏந்தி கொண்டு மிருகங்களை, பிராணிகளை, விலங்குகளை கொலை செய்யக்கூடிய அந்த கொடுமையான தொழிலை செய்யக்கூடிய காட்டிலும் மலையிலும் வாழுகின்ற அந்த வேடவர்கள் நீண்ட நாள் பூமியிலே புதைத்து வைத்திருக்கக்கூடிய தேனாலாகிய கல்லின் ஊறலை குடித்து உண்டு குன்றிலே உள்ளக்கூடிய சிறிய சிறிய குடிசைகளில் இருக்கக்கூடிய கிளை என்று சொன்னால் சுற்றத்தாருடன் இணைந்து மகிழ்ந்து தொண்டகம் சிறுபறை ஆகிய வாத்திய கருவிகளை முழங்கியபடி குறவை கூத்து ஆடியபடி அவர்கள் முருகனை வழிபடுவார்கள். அப்பொழுது முருகனுடைய பிரதிநிதியாக வேலை கையில் பிடித்திருக்கும் வேலன் என்ற பூசாரி அங்கே வெறியாடல் நிகழ்த்துவார். இதை பற்றி நற்றினை, குறுந்தொகை உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. முருகனுக்கு எவ்வாறு வெறியாடல் நிகழ்த்துவார்கள், வேலன் எவ்வாறு ஆடுவான் என்று. அப்படி நடக்கக்கூடிய குன்று தோறு ஆடலும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்படிப்பட்ட குன்றுகளெல்லாம் நின்று நமக்காக ஆடலை நடத்தக்கூடியவன், பண்பை உடையவன் முருகப்பெருமான் என்று சொல்கிறார். அடுத்ததாக நிறைவாக அனைத்திலும் ஆண்டவன் இருப்பான் என்பதை மேலும் விரிவாக எடுத்துரைத்து அவன் நமக்கு ஞானமாகிய பலத்தையும் கொடுத்து முக்தியாகிய பலத்தையும் எவ்வாறு கொடுப்பான் என்பதை இன்னும் விளக்கி சொல்கிறார் நக்கீரர். இந்த நிறைவு பகுதியாகிய பழமுதிர் சோலை பற்றிய அறுபடை வீட்டிலே பழமுதிர் சோலையை பற்றிய அந்த இடத்தில் எவ்வாறு சொல்கிறார்? முருகப்பெருமான் குன்றுதோறும் ஆடக்கூடிய மட்டுமல்ல,
எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பார். எப்படி ஊர் ஊர் கொண்ட சீர்கெடு விளவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேளன் தைய வெறிகையர்களனும் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் யாரும் குலனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடமும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையிலும் இங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார். ஊருக்கு ஊர் நடக்கின்ற சிறப்பான விழாக்களிலும் ஊர் ஊர் கொண்ட சீர்கெடு விளவினும் ஆர்வலர் என்று சொன்னால் பக்தர்கள் ஏத்தி புகழ்ந்து பாடுகின்ற மேவரு நிலையில் இத்தகைய நிலைமையிலும் வேலன் தைய வெறி அயர்களனும் வேலன் என்ற பூசாரி ஆடுகின்ற வெறியாடல் நடத்துகின்ற அந்த களத்திலும் காடும் காவும் என்று சொன்னால் பூங்காவிலும் கவின் பெரு மிக அழகிய கவின் என்றால் அழகு அழகு பொருந்திய துருத்தி என்று சொன்னால் தீவு என்று நமக்கு தெரியும், கடலுக்கு நடுவிலே இருப்பது. அதே போல ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு ஆற்றிடை குறை என்று சொல்வார்கள், அதற்கு துருத்தி என்ற பெயர். அந்த துருத்தியிலும் அது மட்டுமல்ல யாரும் குலனும் ஆற்றங்கரை குளக்கரை அது மட்டுமன்றி வேறு பல் வைப்பும் எங்கெங்கெல்லாம் வைத்து வழிபடுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் சதுக்கமம் என்று சொன்னால் 4 தெருக்கள் கூடுகின்ற அந்த இடம், சந்தி என்று சொன்னால் 3 தெருக்கள் கூடுகின்ற இடம், புதுப்பும் கடம்பும் என்று சொன்னால் புதிய பூக்கள் பூத்து குலுங்குகின்ற கடம்ப மரத்தின் நிலையிலும் ஆகையால் அவருக்கு கடம்பன் என்று முருகனுக்கு பெயர் உண்டு. அது மட்டுமல்ல மன்றமும் ஊர் சபை நடக்கின்ற அந்த மன்றத்திலும் புதியிலும் என்று சொன்னால் அரங்கத்திலும் முக்கியமாக கந்துடை நிலையிலும். கந்து என்று சொன்னால் தூண் என்று பொருள். எப்படிப்பட்ட தூண்? அந்த காலத்திலே மாடுகளையும் ஒரு வெறி பிடித்த அந்த யானையையும் அது தட்டுக்கட்டு ஓடிவிடக்கூடாது, தறிகட்டு ஓடிவிடக்கூடாது என்பதற்காக இறுக்கமாக கட்டி பிடித்திருக்கக்கூடிய கட்டி பிடைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தூண் போன்று இருக்கக்கூடிய அந்த வலுவான தூணுக்கு பெயர் கந்து. அப்படிப்பட்ட கந்திலும் முருகப்பெருமான் இருக்கிறான். இது என்ன பொருள் என்று பார்த்தால், ஆகையால் தான் அவனுக்கு கந்தன் என்று பெயர். என்ன பொருள் என்று பார்த்தால், நமது மனமாகிய அந்த யானை அந்த விலங்கானது தறிகட்டு ஓடும், அதை ஒரு நிலையிலே நிறுத்தி பிடித்து வைக்கக்கூடிய உறுதி வாய்ந்தது முருக பக்தி என்பதைத்தான் இங்கு ஆகிய சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் வரக்கூடியவன் முருகப்பெருமான் இல்லையா? அடுத்ததாக ஒன்று சொல்கிறார், தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய வணங்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் எவ்வாறு இந்த பாரத நாட்டுக்கெல்லாம் கடவுள் பாருக்கெல்லாம் கடவுள் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். நெடும்பெரும் ஜிமயத்து நீல பைஞ்சுமை ஐவரில் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் வயந்த ஆரமர் செல்வ ஆள்கடு கடவுள் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்ற வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ இழையனை சிறப்பின் படையோல் குலவி வானோர் வணங்குவில் தானே தலைவர். ஒரு அழகாக சொல்கிறார் பாருங்க. நெடும் பெரும் சிமயத்து, இமயம் என்று எவ்வாறு பெயர்? இமம் என்று சொன்னால் பனி, பனிமலை. நெடும் பெரும் சமயம், நீண்ட பெரிய மலை இமயமலை. அந்த மலையிலே நீலப்பைன் சுனை, கங்கை கரையில் இருக்கக்கூடிய நீல நிறம் வாய்ந்த பசுமையான அந்த புல்கள்லாம் முளைத்திருக்கக்கூடிய தர்ப்பை புல்கள்லாம் முளைத்திருக்கக்கூடிய சுனை என்று சொன்னால் குளம், அதிலே பிறந்தவன் முருகப்பெருமான். அதற்கு சரவணம் என்று பெயர். சரம் என்று சொன்னால் தர்ப்பை, தர்ப்ப புல்லிலே பிறந்தவன் என்றால் சரவணன் முருகப்பெருமான். அடுத்ததாக சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய சுடரை யார் எடுத்து சென்றிருந்த பைஞ்சுனையில் விட்டார்? அக்னி பகவான். அவர் யார்? ஐவரில் ஒருவன். 5 பூதங்களிலே 5 பூதங்கள் நிலம் நீர் தீ வடி காற்று என்று வலி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களிலே அக்னிக்கு நெருப்புக்கு உரிய கடவுள் அக்னி பகவான். அந்த அக்னி பகவான் அந்த தீச்சுடரை தீஜாலையை ஏந்தி கொண்டு சென்று அந்த நீல பைஞ்சுவனையில் விடுகிறார். ஆகையால் முருகனுக்கு அக்னி புத்திரன் என்றும் ஒரு பெயர். அங்கே அறுவர் பயந்த என்றால் பாதுகாத்த, அறுவர் பயந்த 6 அமர் செல்வ ஆற்றிலே, அந்த கங்கை ஆற்றிலே அமர்ந்து அங்க தடாகத்திலே அந்த குளத்திலே 6 மலர்கள் பூக்கின்றன. அதிலே இந்த 6 குழந்தையாக முருகப்பெருமான் அவதரிக்கிறார். அதை சக்தி தேவி ஒன்றாக இணைக்க அவர் 6 முகனாக ஒரே குழந்தையாக இருக்கிறார். ஆக அந்த குழந்தையை கார்த்திகை பெண்கள் எனக்கூடிய 6 வளர்க்கிறார்கள். ஆகையால் அவன் கார்த்திகேயன். 6 முகன், ஆகையால் 6 முகன் ஷண்முகன். அது மட்டுமல்ல, கங்கைக்கு அவன் மகன் போன்றவன், ஆகையால் காங்கேயன். அவன் யார்? ஆள்கெழு கடவுள் புதல்வ. ஆலமரத்திலே வீற்றிருக்கக்கூடிய கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமானுடைய தென்முக கடவுளாகிய சிவபெருமானின் புதல்வன், ஆகையால் சிவசுதன். மால்வரை மலைமகள் மகனே. மால் என்று சொன்னால் பெரிய இருண்ட என்று பொருள் உண்டு. வரை என்று சொன்னால் மலை. அந்த பெரிய மலையிலே இருக்கக்கூடிய அதற்கு மலை மகளாக பிறந்தவள் யார்? கிரிஜா என்று சொல்லக்கூடிய, பார்வதி என்று சொல்லக்கூடிய சக்தி தேவி, அவளுடைய மகன். ஆகையால் சக்தி குமாரன்.
மாற்றோர் என்று சொன்னால் எதிரிகள். அறத்துக்கு யார் பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூற்றுவனை போன்றவன், யமனை போன்றவன். இந்த எதிரிகளை அழிப்பதில், பகைவர்களை, தீயவர்களை அழிப்பதில் யார் என்று புகழப்படுகிறார் என்றால் விஷ்ணுவை புகழ்வார்கள். ஆகையால் இவன் மாயோன் வருகனாகவும் எதிரிகளுக்கு காலனாக விளங்குகிறான். அவன் யார் என்று பார்த்தால் வெற்றிவேல் கொற்றவை செல்வ, எப்பொழுது வெற்றி தரக்கூடிய போர்களை நடத்துகின்ற கொற்றவையின் துர்க்கையின் குழந்தை. அது மட்டுமல்ல, இளையணி சிறப்பின் பழையோல் குழவி. மிக பழமையான அந்த ஆதிபராசக்தி இருக்கிறாரே, அவளுக்கு காடுகால் என்று தமிழிலே பெயர், பழையோல் என்று பெயர், குழவி என்று சொன்னால் குழந்தை. ஆக அவன் சேயோன். இளையணி சிறப்பு என்று சொன்னால் கழுத்து, அணி என்று சொன்னால் நகை, இடையணி சிறப்பின் சிறப்பு வாய்ந்த இழை எது? தாலி அணிந்திருக்கக்கூடிய, அந்த சிவபெருமானுடைய கட்டிய தாலியை அணிந்திருக்கக்கூடிய பராசக்தியின் குழந்தை சேயோன் ஆகிய முருகப்பெருமான். அவன் வானோர் வணங்குவில் தானை தலைவர். சிவபெருமான் வேலை மட்டுமல்ல, வில்லையும் எந்திருப்பான். தனுசு சுப்பிரமணியாக பல இடங்களிலே காட்சி அளிக்கிறான். முக்கியமாக மாடக்கோவில்களிலே அவன் காட்சி தருவான். அவன் யார்? வானோர்களாகிய தேவர்கள், வானவர்கள் வணங்கக்கூடிய தானே தலைவன், தேவ சேனாபதி. இப்படி பல்வேறு பொருள்களை சொல்கிறார். அண்ணா ஒரு நிமிஷம், ஒன்னும் 5 நிமிடங்கள் இருக்குன்னா 5 நிமிடத்துல முடிஞ்சிடும். நன்றி. ஆக இப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை நக்கீரர் சொல்கிறார். என பல யான் அழி அறவையின் ஏத்தி காணாது நின் அளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் நின்னடி உள்ளி வந்தனன். நான் சொல்லிய எல்லா விதமானவற்றையும் சொல்லி அவனை புகழ்ந்துவதோ மட்டுமல்லாமல், இறைவா நின் அளந்து அறிதல், உனது பெருமையை அளந்து கூறுதல் மனித உயிர்களாக எங்களுக்கு அரியது என்பதால் உனது திருப்பாதத்தின் நம்பி வந்தோம் என்று அவனை சரணடைந்து விடு என்று சொல்கிறார். அவ்வாறு செய்தால் என்ன செய்வான் முருகன்? அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவு என அன்புடை நல்மொழி அழகி விழிவு என்று இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீ ஆகித் தோன்ற விடுவிக பெறல் அரும் பரிசில் நல்குமதி. என்ன சொல்கிறார்? அஞ்சல், பயப்படாதே. அஞ்சல் ஓம்புமதி, பயத்தை கைவிடு. அறிவல் நின் வருவது, நீ என்னை நோக்கி வருவாய் என்பது எனக்கு முன்பே தெரியும். அன்று அன்புடைய நல்ல மொழிகளை கூறி அதோடு நின்று விடாமல், விழிவுகின்று அதோடு நின்று விடாமல், இருள் நிற இருண்ட முன்னீர் என்று சொன்னால் கடல், இருண்ட கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு நீ ஆகி தோன்ற, ஒரு தனித்திருக்கக்கூடிய ஒருவனாக நீங்க தோன்றுமாறு செய்து, விடுமிய என்று சொன்னால் சிறப்பு வாய்ந்த, பெறல் அரும் பரிசில், இதுவரை நீ பெற முடியாத பரிசை, பெறாத பரிசை, மிகச்சிறந்த பரிசாகிய முக்திகை தந்து உனக்கு அருள்வான் என்று மிக அழகாக சொல்கிறார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே. தொடங்கிய இடத்திலே மீண்டும் சேர்ந்து நிறைவடைவதே முக்தி. ஆகையால் மதுரையில் தொடங்கி மதுரையிலே நிறைவு செய்கிறார் திருமுருகாற்றுப்படையை. சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும். சட்டை என்று சொன்னால் ஆறு, ஆறு என்று சொன்னால் ஒடுக்க நெறி என்று பொருள். அந்த ஒடுக்க நெறியில் நாம் நின்றால் அகப்பையிலே பக்தி வரும், முக்தி தரும் என்று சொல்லி ஓம் சரவண பவ என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.